வணக்கம். நான் உங்க ஈகாஸ் பக்தவச்சலு பேசுறேன். இன்னைக்கு இந்த காங்கிரஸோட உண்மையான முகம் தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியுது. இன்ன வரைக்கும் திமுக மேல குதிரை சவாரி செஞ்சு, திமுக போட்ட பிச்சையில வாழ்ந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டுல, இன்னைக்கு தாவேக்கான்னு ஒரு கட்சி வந்தோனே தாவிருச்சு. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னா, இது நியாயம் இல்ல, பச்சை துரோகம். இது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் சரி, தவறு. அவங்க மேல குதிரை சவாரி பண்ணிட்டு, அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை அவங்களோட அங்கீகாரத்தை இவங்க பெற்று ஜெயிச்சுட்டு இன்னொருத்தங்களுக்கு போய் ஆதரவு தருன்றது தவறான விஷயம். இதை காங்கிரஸ் பண்ணியிருக்கு. இப்ப காங்கிரஸோட மேலிடம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு அவங்க கரெக்டான ஒரு அரசியல் பாதையை சரியா கிரியேட் பண்ணியிருக்கணும். ஆனா அவங்களும் அதை தவறிட்டாங்க. இதுல இருந்தே தெரியுது, காங்கிரஸ் மக்கள் மேல முழுமையான ஒரு அன்போ ஆதரவும் மக்களுடைய எதிர்பார்ப்பு அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. பதவி பதவி பதவி. இதனாலேயே காங்கிரஸ் இந்தியாவில் ஒளிஞ்சு போனதுக்கான காரணம் இதுதான்ன்றது உண்மை. எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி பண்ணுவீங்க? இன்னைக்கு திரு ஸ்டாலின் இருந்தார், அப்புறம் திரு விஜய் வந்துட்டார், அதுக்கப்புறம் அஜித் வருவார், அப்புறம் சிவகார்த்திகேயன் வருவார். இப்படியே தாவி தாவி உங்களோட கட்சி நடத்துறதுக்கு தமிழ்நாட்டில் உங்களால் ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க முடியுமான்னு பாருங்க. உங்களை விட சீமான் பெரிய கட்சி, உங்களை விட நாம் தமிழர் பெரிய கட்சி, உங்களை விட நோட்டோ பெரிய கட்சி, ஆமா உங்களை விட சுயேட்சை அளிக்கிறவங்க பெரிய கட்சி. நீங்க கட்சின்னு சொல்லிக்காதீங்க, தேசிய கட்சின்னு சொல்லிக்காதீங்க. எதிர்கட்சிக்கே நீங்க எதிர்கட்சி தலைவராக ஆகிறதுக்கே நீங்க அநியாயத்துக்கு பிச்சை எடுக்கிறீங்க. இதுல தமிழ்நாட்டில் மக்களையும் ரொம்ப மோசமான மனநிலைக்கு கிரியேட் பண்ணிட்டீங்க. இது நியாயம் இல்லை, துரோகம். இந்த துரோகம் காங்கிரஸ் புதுசா பண்றதில்ல, இலங்கையிலேருந்து தமிழர்களுக்காக எப்போதுமே பண்ற ஒரு துரோகம் தான். அது இன்னைக்கும் நிரூபணமாக இருக்குது. இதுக்கு மேல காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்று நீங்க தான் முடிவு பண்ணணும். நன்றி.